இந்த இருள் நிறைஞ்ச உலகத்துல நீங்களே ஒரு வெளிச்சமாக இருப்பீர்கள். இந்த உலகத்தினுடைய இயற்கையான பொருளாதார கொள்கை என்ன, சட்டதிட்டங்கள் என்ன, இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். யாரும் ஆவிக்குரிய உலகத்தை பற்றிய அறிவை அவர்கள் உடையவர்களாக இல்லை. அதுக்காக தான் சபைக்கு வரணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நாள் கேட்காம சும்மா இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த நாள் வேஸ்ட்டு. ஏன்னா அந்த நாளெல்லாம் நீங்கள் வேற ஒரு புத்தியில் வாழ்வீங்க, வேற ஒரு சிந்தனையில் வாழ்வீங்க. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தை வேற மாதிரி சொல்லுது. அது என்ன சொல்லுது தெரியுமா? மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனிதந்து, ஆமென் ஆமென், உஷ்ணம் வருகிறதை காணாமல். நீ எப்படி இருப்ப பாருங்க, நீ பச்சையா தான் இருப்ப, நீ பசுமையா இருப்ப, நீ வெற்றியா இருப்ப. இந்த குரல் நீங்க எங்கேயுமே கேட்க முடியாது. உலகத்தில் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு குரல். கொஞ்சம் நல்லா இருக்கும்போது கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி போயிடும். ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீங்கன்னா, அவருடைய வாய்ஸ்னால் உங்கள் உள்ளம் நிரம்புன்னா, அவரை குறித்த அறிவினால் உங்கள் மனசு நிரம்புன்னா, இந்த இருள் நிறைஞ்ச உலகத்தில் நீங்களே ஒரு வெளிச்சமாக இருப்பீர்கள். ஆமென். You are the light. You are the lighthouse. ஆமென். பாருங்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. சொல்லுங்க பார்க்கலாம். நான் வீணாக ஓடினேன், வீணா எழுந்திரிச்சேன், வீணா வேலைக்கு போனேன். இந்த வீணான்றது என் வாழ்க்கையில் கிடையாது. கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, எல்லாம் சொல்லுங்க, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். நீங்க யாரா? நீங்க யாரா? உலகத்தின் சுடர்கள். அப்படின்னா என்னன்னா, சுடர்னா என்ன? ஸ்டார்ஸ். பகலையால பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடரும்ன்றார். ஆதியாகமம் 1 படிங்க. தமிழ் புரியலன்னா பைபிளே வச்சு தமிழ் புரிஞ்சுக்க வேண்டியதான். சூரியனையும் சந்திரனையும் தான் அப்படி சொல்றாரு, நட்சத்திரங்களை சொல்றாரு. அப்போ கடவுள் எப்படி சொல்றாரு பாருங்க. பிரைட் லைட் became shining out clarity in the world of darkness. இந்த இருள் நிறைஞ்ச உலகத்துக்கு நம்பிக்கை நட்சத்திரமே நீங்க தான். சபையே, வந்திருக்கிற பிள்ளைகளே, உங்க ஊருக்கு நம்பிக்கை நாயகன், நம்பிக்கை நாயகி நீங்க தான். எப்போ இது சாத்தியமாகும்னா, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, எல்லாம் சொல்லுங்க, வசனத்தை பிடித்து கொண்டு. ஆமென். வேற ஏதாவது பிடிச்சா அப்படி ஆக முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை, ராஜா தான். ஆனால் இதை பிடிச்சிங்கன்னா நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம வெற்றியின் ரகசியம் வேற ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், அவருடைய வார்த்தையில் என்ன எழுதி இருக்கிறது, இயேசு எனக்காக என்ன செஞ்சிருக்கிறார், என் தரித்திரம் நீங்கி இருக்குது. நான் ஒரு நாளும் நானோ என் தலைமுறையோ தரித்திரத்தில் வாழ போவது இல்லை. ஆமென்.